அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளிவந்திருக்கும் ஆரியன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டிவி ஸ்டேஷனில் ஒரு பிரபலமான நடிகரை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த டிவி ஸ்டேஷனை சேர்ந்தவங்க ஆடியன்ஸ் தரப்புலேருந்து வெளியிலேருந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேள்வி அந்த நடிகரை பார்த்து கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆடியன்ஸ் தரப்புலேருந்து திடீர்னு ஒருத்தர் அங்கேருந்து இறங்கி நான் ஒரு ரைட்டரு, நானும் எவ்வளோ கதைலாம் எழுதியிருக்கேன், என்னை எல்லாருமே உதாசீனப்படுத்திட்டாங்க, இந்த இப்படியாப்பட்ட நடிகர்களெல்லாம் முட்டாள்தனமாக ஜனங்க நம்புகிறாங்க, நானும் என்னை இவ்வளோ கதை எழுதியும் இது வரைக்கும் என்னை ஒருத்தர் கூட திரும்பி பார்த்ததில்ல, ஆனால் இன்றைக்கி நான் இந்த செய்ய போகிற இந்த காரியத்தில் இந்த இந்தியாவே என்னை திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி ஸ்டேஷனையே உள்ள பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸு, அந்த நடிகர், இன்டர்வியூ எடுத்தவங்க எல்லாரையும் சேர்ந்து துப்பாக்கி முனையில் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸு சுற்றி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் உள்ளே இவங்களை எல்லாரையும் காப்பாற்றிச்சா என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. ராட்சசன் ஒரு படம் வந்தது, அது விஷ்ணு விஷாலுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ண படம். அந்த படம் மாதிரியே ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் இந்த இந்த மாதிரி கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு சீரியல் கில்லர், அவரை துரத்துகிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இதுதான் கதையை. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. விஷ்ணு விஷாலினுடைய போலீஸ் கெட்டப்லாம் நல்லா இருக்குது, ஃபிட்னஸாக உடம்பு வச்சுருக்கிறாரு. ஆனால் மற்றபடி அந்த போலீஸ் கேரக்டர்ன்றது படம் பார்க்குற நம்மளை எந்த அளவுக்கும் நம்மளை கவரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், அவருடைய கேரக்டரை அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அந்த டிவியில் இன்டர்வியூ எடுக்கிறவங்களாம் சாரதா ஸ்ரீநாத் நடிச்சிருக்காங்க. அவங்க சும்மா ஒரு பெரிய அளவில் அவங்க கேரக்டரும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. முக்கியமாக அந்த படத்தில் சொல்ல வேண்டிய ஒருத்தர் செல்வராகவன் தான். செல்வராகவனுடைய நடிப்பு, அவருடைய கேரக்டரு ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நல்லா எழுதியிருந்தா இந்த படத்துக்கு அவருடைய நடிப்பும் சரி, அந்த கேரக்டரும் சரி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஆனால் அதையும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் கருணாகரன் இருக்கார். கருணாகரன் இந்த படத்தில் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் மானசா சௌத்ரி அவங்க விஷ்ணு விஷாலுடைய மனைவியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஃபஸ்ட் ஹாப் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே ஆரம்பிச்சிருக்குது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு க்ரைம் ஸ்டோரி எப்படி இருக்கும், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படியே ஆரம்பிக்கிற அந்த ஃபஸ்ட் ஹாப் நம்ம கிழக்குலேருந்து சூரியன் சர்வன்னு அப்படியே உதைக்கும் பாருங்கள், அப்படியே நமக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உற்சாகமாக இருக்கும். அந்த சூரியன் உதைக்கும் போது அந்த மாதிரி ஆகிறது, அப்படியே உச்சி வெயிலில் போகும்போது அப்படியே வெப்பம் நம்மளை அப்படியே தகிக்குமே, அந்த மாதிரி ஆயிடுது. இந்த படம் ஃபஸ்ட் ஹாப்பை கொண்டாந்து செகண்ட் ஹாப்பில் அதுக்குண்டான பதில் சொல்லும்போது, ஃபஸ்ட் ஹாப்பில் என்ன நடந்தது, எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு செகண்ட் ஹாப்பில் சொதப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முக்கியமாக விஷ்ணு விஷாலுடைய கேரக்டர் போலீஸ் ஆஃபீஸரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக சீன் போயிட்டே இருக்குது. இது நடுவில் விஷாலுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏற்படுற அந்த குடும்ப பிரச்சனை, அதெல்லாம் தேவையே இல்லாது. இப்போ நான் போலீஸில் ஒரு 35 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். போலீஸுக்கும் சரி, ஆஃபீஸர் லெவல்லையும் சரி, ஒரு லாங் லீவ் தான் கிடைக்காது. ஒரு 30 நாள் 20 நாள் அப்படி தான் கிடைக்காது. மற்றபடி அவங்களுக்கு லீவு நேரத்து 2 நாள் 3 நாள், அதுமாரி டியூட்டி முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்லாம் அப்படி ஒன்றே பெரிய ஒரு டியூட்டி தான் முக்கியம், வீட்டுக்கே போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுலாம் நம்மளால் நம்பவே முடியாது இந்த படத்தில். அது இந்த டியூட்டின்னு இவர் இருந்து குடும்பத்தை கவனிக்காதனால தான் அந்த அம்மா அவருடைய ஒய்ஃப் டைவர்ஸ்க்கே போகிறாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் அந்த அளவுக்கு எடுபடலை. அது இல்லாமல் அந்த ரவுடிங் கூட சண்டை, இவர் ஒரு கேரக்டர் இந்த ரவுடிக்கிட்ட போயிட்டு வெடிகுண்டு கேட்குது அப்படின்னா, ஆர்டிஎக்ஸ் கேட்குதுன்னா உடனே அவன் யார் என்னதுன்னு கொடுத்துருவான், அப்புறம் சைன் எடுக்க கொடுத்துருவான்னா அந்த மாதிரி காட்சி. அங்கே போய் விஷ்ணு விஷால் சண்டை போடுற சீனு, அதுவும் அந்த ரவுடிங்கிட்ட சண்டைலாம் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது இல்லாத அப்புறம் விஷ்ணு விஷாலினுடைய ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கார்.
3 ஸ்டார் இருக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷத்தில் என்ன பண்ணுறாரு, டிசி நம்பி அப்படின்ற வராரு. அது எப்படி ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தவர் உடனே அந்த அளவுக்கு டிசியாக வர்றதுலாம் போலீஸில் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு டிசின்றவர் அவர் ஃபஸ்ட்டு ஏசியாக போலீஸில் செலக்ட் ஆகி வரணும். இல்லையா இன்ஸ்பெக்டர்ன்றது வராது. அது விஷ்ணு விஷாலுக்கே நல்லா தெரியும். அது எப்படி இந்த படத்தில் வச்சாங்க, அது ஒரு குறை. அது இல்லாத இந்த கிளைமேக்ஸு, அடேங்கப்பா, அந்த கிளைமேக்ஸ், இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு அபத்தம் நான் பார்த்ததே இல்லை. அப்படியாப்பட்ட கிளைமேக்ஸ் இந்த படம். அந்த கிளைமேக்ஸே நமக்கு ஐயோ அப்படின்னு ஆயிடுது. இந்த படத்தினுடைய டைரக்டரு பிரவீன், அவர் நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பார் போல இருக்குது. ஆனால் அவரை விட நிறைய இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு படம் பார்க்க வராங்க அப்படின்ட்டு அவர் புரிஞ்சுக்கணும். அந்த இங்கிலீஷ் படத்துலையும் சரி, தமிழ் படத்துலையும் சரி, மலையாள படத்துலையும் சரி, இது மாதிரி ஏகப்பட்ட சீன்களை எடுத்துட்டாங்க. இந்த சீரியல் கில்லருக்கு உண்டான காட்சி அமைப்பை அந்த பழைய படங்களில் நம்ம இங்கிலீஷில் பார்த்துட்டோம், தமிழ் எல்லாம் அதே மாதிரி காப்பி அடிச்ச மாதிரி அதே மாதிரியாக வர்றது நமக்கு படத்தில் ஒரு சலிப்பையே கொடுத்துருது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், ஃபஸ்ட் ஹாப்பு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் செகண்ட் ஹாப் நம்ம சுத்தமாக நம்மளை சொதப்பி வச்சுட்டாங்க. செகண்ட் ஹாப்பை ஒரு ராட்சதன் படத்தை பார்த்துட்டு இது சீரியல் கில்லர் கதையாச்சே, சூப்பராக இருக்கும் அப்படின்னு போன நமக்கு விஷ்ணு விஷாலும் டைரக்டர் பிரவீனும் நமக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.